என்ன ஃபேஸ் இப்படி மேக்கப் போடாம இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நான் எப்படி என் பொண்ண ஸ்கூலுக்கு விடும்போது இவ்ளோ ஃபாஸ்ட்டா எப்படி கிளம்பி போறேன்றத தான் இன்னைக்கு காட்டப் போறேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே கிளம்பிடுவேன்னு நெனைக்கிறேன். இப்ப ஆல்மோஸ்ட் நான் குளிச்சுட்டு இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோமா, அவ்வளோதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்ததோட என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இது ஹைலூரிக் ஆசிட் சொல்லுவாங்க. ப்ளம்ல நான் இத வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். அவ்வளோதான். டக்குன்னு ஃபாஸ்ட்டா இவ்ளோ ஃபாஸ்ட்டா தான் கிளம்புவேன்னு நெனைக்கிறேன். ஆ ஃபா ஃபாஸ்ட்டா ஃபேஸ்ல கழுத்துல போடவும் மறந்துறாதீங்க. போட்டுட்டு மீதி இருக்கிறத பேலன்ஸா தலையில அப்படியே நான் வந்து தடவிப்பேன். பிகாஸ் ஹைலூரிக் ஆசிட்ன்றது ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் குடுக்கும். ஸோ ஹேர்க்குமே நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அத டைரக்ட்டாவுமே நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சத்த நான் கையில இருக்கிறத நான் இப்படி யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன்னா, ஐயோ! சீப்பு எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த சீப் இவ்ளோ பெரிய சீப்பு, பல்லு பெருசு பெருசா இருக்குல்ல, கொஞ்சம் முடி இருக்கு. இவ்ளோ பெரிய சீப்பு இருக்குல்ல, பல்லு இருக்கிற சீப்ப எடுத்து ஃபாஸ்ட்டா ஸ்கூல் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே. நான் அதுல எந்த எடிட்டுமே போடல. ஃபாஸ்ட்டா நான் அப்படியே கிளம்புறத நான் காட்டுறேன். அவ்வளோதான். இதான் என் ஹேர் ஸ்டைல். ரெகுலராவே நான் ரொம்ப வருஷமா அந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டுட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய அந்த பனானா கிளிப் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஹேர நெறைய ஹோல்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான். கிளம்பியாச்சா. கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்தா அழகா நம்ம அழகா இழுத்து விட்டுட்டா அவ்வளோதான். இது அதுக்குள்ளார நான் ஹேர் எப்படி சொல்றதுன்னா, தலைய சீவறதுக்குள்ளார வந்து அதுக்குள்ளார இந்த ஃபேஸ போட்டுருக்கிறது காஞ்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து நான் ஹைஃபேன்னு சொல்லிட்டு இப்ப இது புது ப்ராடக்ட் தான். ஸோ ஃபியூ மந்த்ஸா நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி டெர்மாகோல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சன்ஸ்கிரீன். அது நல்லாருக்கும். மஸ்ட். ஸோ இவ்வளோதான் எடுத்துப்பேன். நெறைய பேர் சொல்லுவாங்க நெறைய யூஸ் பண்ணணும். பட் நம்ம ஃபாஸ்ட்டா கிளம்பும்போது அது காயறதுக்கு லேட் ஆகும். அதுல ஒரு 2 மினிட்ஸ் போயிடும். ஸோ அவ்வளோதான். இத போட்டுட்டு இதையும் தலையில தடவக்கூடாது. பக்கத்துல டிஷ்யூ வச்சிருக்கேன். இல்ல ஏதாவது ஒரு துணி நம்ம ட்ரெஸ்லயே கூட துடைச்சுக்கலாம்னு அழுக்காயிடும்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளார என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்டா காய மாட்றீங்க? ஓகே. கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஸோ நான் இது வந்து இந்த மாதிரி இது ஒண்ணு ஒரு ₹50க்கு நான் கடையில வாங்குனேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா காயும். இவ்வளோ சீக்கிரமா இருக்கும்போது. 45 ₹49க்கு வாங்குனேன். முடிஞ்சுதா? அவ்வளோதான். இப்படி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் அத யூஸ் பண்றது வந்து லாக்மில 9 to 5 அந்த பிரஷ் நான் எனக்கும் என் பொண்ணுக்கும் தனித்தனி பிரஷ் தான் யூஸ் பண்றேன். எப்பயுமே வந்து வீட்ல யாரா இருந்தாலும் சரி, தனித்தனி பிரஷ் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரே பிரஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இத நான் ஃபாஸ்ட்டா எடுத்து டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் பேசிட்டு பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் நான் கிளம்பியே முடிச்சிருப்பேன். முடிச்சாச்சா? அவ்வளோதான் ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஐப்ரோ என்ன பண்றேன்னா வந்து இந்த பேக் கொஞ்சம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணதுனால உடைஞ்சு போச்சு. இது பேக் ஐப்ரோ டிஃபைனர். இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதிகமா இதுவும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேரா இந்த பிளாக் இந்த பார்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லைட் ப்ரவுன் வச்சு ஃபில் பண்ணும்போது இன்னும் ஒரு நேச்சுரல் லுக் வரும். அவ்வளோதான் ஃபில் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வந்து நான் இதுதான் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்றது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா தெரியுதா? இந்த இடத்த விட்டுட்டு ஒரு 20 to 25 அந்த இடத்த விட்டுட்டு அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு நேச்சர் லுக் தரும். தெரியுதா? இதுக்கும் வித்தியாசம். இப்ப நான் அவுட்லைன் குடுத்தது, இது அவுட்லைன் குடுக்கல. சோ அது கொஞ்சம் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு டைம் எடுக்குறதுன்னு பார்த்தா, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் டைம் எடுக்குதுன்னு நான் நினைப்பேன். அவ்வளோதான். ஓகே. முடிஞ்சுதா? இங்க வந்து நான் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணல. கொஞ்சம் அத தூக்கி அது ஏதோ சொல்லுவாங்களே! அது பேரு இந்த மாரி குடுக்கும்போது, இன்னும் வந்து நம்ப ஐப்ரோ வந்து நேச்சுரலா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் தரும். ஸோ கடைசியா மஸ்காரா. சில டைம்ஸ் இப்படியே கூட போயிடுவேன். கம்மல் போட மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன். எதுவும் அப்படியே நான் மெயின் லிப் பால்ம் சொல்ல பாருங்க. லிப் பால்ம் இது வந்து நைக்கால இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இது வந்து பிஹெச் லிப்ஸ்டிக் தான் இருக்கு. பட் அ லிப் பால்ம் மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? ரொம்ப லைட்டா நம்ம லிப்ஸ்டிக் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இது வந்து மேபிலின் நியூயார்க்ல கொலா கொலாசில் பபிள். இதுவுமே வந்து எப்படி சொல்றதுன்னா, அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க.
தெரியுதா? இப்ப இந்த 2 கண்ணுக்குமே வித்தியாசம் தெரியுதா? அவ்வளதான். அப்படியே இத எடுத்து இந்த பக்கம் எடுத்து இப்டி இப்டி போட்டு அப்படியே ஓடுருவேன். ஒரு சில டைம்ல ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, பொட்டு, கம்மல் வச்சுப்பேன். அவ்வளதான். ஏன்னா ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம்க்கு போயிடணும். சரி இப்ப பொட்டையும் வச்சுப்போம். டைம் தான் இருக்குல்ல. ஐயோ! இவன் பொட்ட தேடுறதுக்குள்ள சும்மா கிடக்கலாம். அவ்வளதான் ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல அப்புறம் திட்டுவாங்க. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பல. உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளதான் பொட்டு வச்சாச்சு. ஐயோ! இவன் கம்மல தேடுறது தானே வேலையே. மேலயே கம்மல் மட்டும் எப்பயுமே ஒரு 4, 5 கம்மல் வந்து மேலயே வச்சுப்போம். உள்ளார வச்சுட்டு அத எடுத்துக்கிட்டு அப்படி இருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம ஸ்கூலுக்கு போறதுனால அப்ப தேடிட்டு இருக்க முடியாது. சோ அவ்வளதான். கம்மல் போட்டாச்சு. நான் கிளம்பிட்டேன். இதோட பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்ப பேசுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் கிளம்பிட்டேன்ல. சோ நீங்களுமே உங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட போறீங்கன்னா, நம்ம ரொம்ப போட்டு பண்ணணும், ஃபேஸ்ல இதாக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதுவுமே போடலனாலும், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா, ஒன்லி இந்த சன்ஸ்கிரீன மட்டும் போட்டுட்டு, ஐப்ரோ லைட்டா ரொம்ப இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இதாக்காம போட்டுட்டு அவ்வளவுதான் கிளம்பிடுவேன். தலைய இப்படி பின்னிட்டு அவ்வளவுதான். வேற எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிளம்புறத தாண்டி பசங்கள ஸ்கூலுக்கு டைமிங்ல விடுறது ரொம்ப முக்கியம். சோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இவ்ளோ ஃபாஸ்ட் மேக்கப் வந்து நீங்களுமே வீட்ல இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த ஃபாஸ்ட் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.